முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்ததால தான் இந்த முருகனின் பார்வையே உன் மீது பட்டுள்ளது. இனிமே என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த கவலையும் கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்ய போறேன். உனக்கு எதிராக வந்த எல்லா பிரச்சனையும் சவால்களாக நினைச்சு நீ தாண்டி ஜெயிச்சு வந்து விட்டாய் என் செல்வமே. இன்னும் உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டியது மட்டும்தான் மீதம் இருக்கு. கண்டிப்பா அப்படி உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றிலும் நான் வெற்றியை கொடுத்துட்றேன். இந்த உலகத்துல நீ எப்போதும் உன்னை அடுத்தவர்களோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கே இது கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது நீ உன்னை கொஞ்சம் தாழ்வா நினைக்கிற மாதிரியான அமைப்பு உருவாகிடும். நீ எந்த விதத்திலும் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு விலை மதிக்க முடியாத உயர்வான ஆளுங்கிறத மனசுல வச்சுக்கோ. அப்படி நினைக்கும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை சந்தோஷம் உடையதாக மாறிவிடும் என் செல்வமே. நீ வலிமையாக வெற்றி பெற்ற ஆளாக வாழணும்னா எளிமையாக இருப்பதில் கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் நீ வெற்றி பெறுவதற்கு, உன்னுடைய நோக்கங்களும் எண்ணங்களும் நிறைவேறுவதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் உன்னுடைய நல்ல செயல்களின் மூலமாக மட்டுமே எல்லாரையும் ஈர்க்கணுமே தவிர இயல்பான நிலையிலிருந்து விலகி அடுத்தவங்களுக்கு அதை இதையும் செஞ்சு அவர்களை முன்பக்கம் இழுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஜெயிக்கணும், நல்லபடியாக அதை நடத்தி முடிக்கணுன்ற நோக்கத்தோடு செயல்படு. நீ எளிமையாக வாழுவதற்கு அளவாக சிந்தனை செஞ்சாலே போதும். அர்த்தமுள்ள வார்த்தைகளை மட்டும் யோசிச்சு கவனமாக பேசு. ஆக்கப்பூர்வமான காரியத்தில் மட்டும் செயல்படு. உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைப்பதற்கும் நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்தீனா ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காகவா நம்ம இவ்வளவு கவலைப்பட்டோன்றது உனக்கே புரிய வரும். அப்படிதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ பெருசாக யோசிக்கிற, கவலைப்படுற. எப்பொழுதும் யாராக இருந்தாலும் எவ்வளவுதான் நீ நெருங்கி பழகினாலும் அவங்களுக்கு ஒரு காரியம்னா அவங்களுடைய புத்தியை காமிச்சிருவாங்க. அதனால் இவங்க இப்படி மாறிட்டாங்களே, அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இவங்க அப்படி செய்கிறாங்களேன்னு யாருடைய செயலையும் நீ பெருசாக நினச்சி வருத்தப்படாத. ஒவ்வொரு மனிதரும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த உலகம் எப்படி மாற்றம் நிறைந்ததோ அதே போல் மனிதர்களின் மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீ எதற்காகவும் யாருடைய செயலுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எந்த செயலையும் நீ அணுகக்கூடாது என் செல்வமே. எப்போதும் உடம்பு மனசு ரெண்டையும் நீ தைரியமாக தெம்பாக வச்சுக்கணும். இழந்ததை எதையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம். எதையாவது இழந்து விட்டு அதையோ அது போயிடுச்சே நினச்சி வருத்தப்படுறதுக்கு பதிலாக அது உன் கூட இருக்கும்போதே உன் வாழ்க்கையை அழகாக பயன்படுத்தி ரசித்து வாழ தயாராகு. எல்லாரும் நல்லவங்க நினைக்கிறது கூட தப்பு இல்லை. ஆனால் எப்போதும் எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சினா அது நிச்சயம் தவறாகவே இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கதால யார் எப்போ எப்படி வேணும்னாலும் மாறக்கூடும் என்பதை புரிந்து கொள். எதிலும் அளவோடு இருந்தால் நீ அசிங்கப்பட தேவை இருக்காது. உன் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த முருகன் நான் நடத்தி தர்றேன். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும், உடல் தெம்பு இருந்தாலும், காசு பணம் எவ்வளவு இருந்தாலும், வைராகியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அந்த வைராகியன்றது மன உறுதி இருந்தால் தான் வரும். அதனால் எப்போதும் மனசை உறுதியாக தைரியமாக வச்சுக்கணும். உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் இந்த முருகன் தான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாமே நல்லதாக நடந்தால் அது அதிசயம்தான். எல்லாமே கெட்டதாக நடந்தாலும் அதை அனுபவமாக பார்க்க பழகு. உன் அனுபவத்துக்கு ஏற்றாற் போல அழகான வாழ்க்கையை இந்த முருகன் நான் அமைச்சு கொடுக்குறேன். காரணத்துக்காக மட்டுமே உன்னை தேடி வரும் உறவுகளையும், காலத்துக்கு ஏற்ப மாறும் உறவுகளையும், காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகளையும் நீ எப்போதும் புரிஞ்சு நடந்துக்கணும். மறைவாகவும் மௌனமாகவும் யாருக்கும் தெரியாத வகையில் செய்கிற தர்மம் தான் உண்மையான தர்மம். அவங்க பார்க்குறான்றதுக்காகவும் நீ தான தர்மம் செய்யக்கூடாது. இவங்க நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கணுன்றதுக்காகவும் தான தர்மம் செய்யக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த சுயநல சிந்தனையும் இல்லாத, எந்த நோக்கமும் இல்லாத உண்மையான நல்ல மனசோடு நீ தான தர்மம் செய்யும் போதுதான் அதற்குரிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்.
நல்லவங்க கெட்டவங்க கிட்ட நீ எல்லாருக்கிட்டையும் பழகு. எப்படி இருக்கணுன்றதை நல்லவங்க கிட்ட கற்றுக்கோ. எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நீ கெட்டவங்க கிட்ட இருந்து கற்றுக்கோ. இந்த முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ உனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செயலாற்ற கற்றுக்கோ. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்வதே இங்கு சவாலாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவங்க நமக்கு பிடிக்கிற விதத்தில் நீ நடந்துக்கணும்னு யோசிக்க தேவையில்லை என் செல்வமே. இங்கே நீ என்னதான் மற்றவங்களுக்காக மாஞ்சு மாஞ்சு ஓடி ஓடி எவ்வளவு நல்லதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நீ செய்கிற எதையாவது அவங்க பிடிக்கலை தப்புன்னு குறை குற்றம் சொல்லத்தான் செய்வார்கள். அதனால் அடுத்தவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். நீ மன நிம்மதியோடு வாழணும்னா பொறாமை குணம் கொண்டவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வை. எதிலுமே திருப்தி இல்லாமல் எல்லாத்தையும் வெறுப்பு பார்ப்புகிறவங்களையும் எதற்கெடுத்தாலும் சிடுசிடுன்னு கோவப்பட்டு பேசுபவர்களையும் எல்லாரையும் சந்தேகப்படுபவர்களையும் அடுத்தவனை ஏமாற்றி சுரண்டி வாழ்பவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாலே உன் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இதுவரைக்கும் எது நடந்ததோ அதை உன் நல்லதுக்காக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். எது உனக்கானதோ அதுதான் உன்னையும் வந்து சேர்ந்திருக்கிறது. எப்போதும் இன்னும் உனக்கு நல்லது நடப்பதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழும் வரைக்கும் நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். இனி எந்த விதத்திலும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கான சந்தோஷத்தை தரும் விதத்தில் உனக்கான நல்ல நேரத்தை இப்போதே நான் தொடங்கி வைக்கிறேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான். அதை சந்தோஷமாக வாழணுமே தவிர தேவையில்லாமல் கோபப்பட்டு வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். மோசமான தேவையற்ற பிரயோஜனமில்லாத அந்த கோபத்தை முதல்ல தூக்கி எறி. அதே போலதான் பயமும். பயம் மிகவும் மோசமானது. நீ எதுக்கும் பயப்படாம என்ன நடந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்க கற்றுக்கோ. எப்போதும் நல்ல அழகான இனிமையான நினைவுகளை மனசுக்குள்ள நினச்சி ரசித்து வாழ தயாராகு. உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் உனக்கு சிறப்பானதையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒழுக்கத்தை இழந்துட்டாலே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் மதிப்பு இல்லாமல் போயிடும். வெளியே வேணா உன்னை பார்க்கும்போது மதிப்பு மரியாதையும் கொடுப்பது போல தெரியலாம். ஆனால் ஒழுக்கம் இல்லாத மனிதர்களை இந்த உலகம் மனித மனசுக்குள்ள உயர்வாக பார்க்காது என் செல்வமே. நான் உனக்கு சோதனையை கொடுக்குறேன் கஷ்டத்தை கொடுக்குறேன்றதை மட்டுமே பேசுகிற என் செல்ல பிள்ளையான உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. சோதனைகள் இருப்பதால் தான் நீ அதை தாண்டி பொறுப்போட வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. சோதனைகள் இல்லைன்னா உனக்கு பொறுப்பு இல்லாமல் போயிருன்றதுக்காக தான் உன் வாழ்க்கையில் உனக்காக நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே கடைசியில் நிச்சயம் உனக்கு நன்மையாக தான் முடியுமே தவிர எந்த விதத்திலும் நீ துக்கப்படவோ துயரப்படவோ நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் எப்போதும் நீ சிறப்பாக அழகாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்த பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. இனி வரப்போகிற புது வாழ்க்கையும் எப்படி இருக்கும்னு தெரியாது. இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போக தயாராகு. எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கோ. இருக்கும்போதே அனுபவிச்சிரு. நினச்ச உடனே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிச்சிடு. வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு முறைதானே தவிர அதை நீ வீணடித்து விடக்கூடாதல்லவா? சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரும்போது அதை நேராகவே எதிர்கொள்ளணுன்ற எந்த அவசியமும் இல்லை. பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு ஒதுங்கி போனால் கூட சில சமயம் அந்த பிரச்சனை உன்னை விட்டு ஒதுங்கி போயிடும். எல்லாத்தையும் தலைமையில தூக்கி வச்சு கஷ்டப்பட்டு சுமந்து வருத்தப்படாமல் அதை ஒதுக்கிவிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ எப்போதும் உன் குடும்பத்துக்காக தான் எல்லா கஷ்டமும் படுற. அப்படிப்பட்ட உன் குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, இல்லறம் இனிமையானதாக இருக்கணும்னா வீட்டுக்குள்ளே எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு கத்த வேணாம். வாக்குவாதமோ சண்டையோ வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் நீ அமைதியாக விட்டு கொடுத்து இன்னொருத்தரை ஜெயிக்க வச்சுட்டு அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடு. விட்டு கொடுக்கிற நீ ஒருபோதும் கெட்டு போக மாட்டாய் என் செல்வமே. விட்டு கொடுத்ததால் நீ எதையும் இழந்து விடவும் இந்த முருகன் விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையே யாராலும் செஞ்சாலும் கூட அதை அன்போடும் பொறுமையோடும் எடுத்து சொல்ல பழகு. அவங்க கடந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க தப்பு செஞ்சாங்கன்னு யாருடைய கடந்த கால தவறுகளையும் சுட்டி காட்டாதே.
இந்த உலகத்தில் மற்றவங்க பார்வைக்கு நல்லா இருப்பது போல போலியாக வாழ்வதை காட்டிலும் உனக்காக நீ உண்மையாக வாழ்ந்துட்டு போ. இந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் எதிர்த்து விவாதம் செய்வது தவிர்க்க முடியாததாகவே இருந்தாலும் கூடிய வரைக்கும் விவாதத்தை ஒத்தி போடு. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு அன்பான வார்த்தையோ அல்லது வாழ்த்தையோ உன் கூட இருக்கிறவங்க கிட்ட பேசி பழகு. நீ செய்த தவறை நீயாகவே உணர்ந்து ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டினே. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா மாற்றமும் உன் வாழ்க்கையில் வந்துடும். தப்பு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்து நல்லதை செய்யும்போது வாழ்க்கை தானாகவே மாறிவிடும் அல்லவா? உன்னை பற்றி மற்றவங்க என்ன சொன்னாலும் சொல்லட்டும். நீ எப்போதும் அமைதியான மனநிலையில் இருப்பதற்கே கவனம் செலுத்து. அவங்க எப்படி என்னை அப்படி சொல்லலாம், இவங்க எப்படி அப்படி சொல்லலாம்னு யாரிடமும் சண்டைக்கு போவதோ வாக்குவாதம் செய்வதோ வேண்டாம். இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிப்பதை விட உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு யோசிச்சினா வாழ்க்கை அழகானதாக அமையும். மீளவே முடியாது நீ நினைச்ச எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இந்த முருகன் உன்னை வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் அடுத்தவங்களை பார்க்காம உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு.